ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராயத்தமி கிச்சன். மிக்ஸி மேலே உப்பை போட்டு பாருங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கிச்சன் டிப்ஸு அண்டு க்ளீனிங் டிப்ஸு வீட்டு குறிப்புகள்லாம் கொண்டு வந்திருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம கிச்சனுக்கு தேவையான சின்ன சின்ன கிச்சன் டிப்ஸு கூட சொல்லியிருக்கேன். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதை வந்து உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம கிச்சனுக்கு தேவையான சூப்பரான கிச்சன் டிப்ஸ் இது. முந்திரி பருப்பு நம்ம எல்லாருமே வந்து பாயாசத்துக்கு போடுவோம், ஸ்வீட்டுக்கெல்லாம் போடுவோம். அதனால் நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம் எப்போவுமே. எந்த வெதருக்கு பார்த்தாலும் முந்திரி பருப்பு நீண்ட நாளைக்கு வைக்க முடியாது. ஒரு மாதிரி காரல் தன்மை வந்துடும். அந்த மாதிரி காரல் தன்மை வராமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். முந்திரி பருப்புள்ள வந்து 2 பட்டையும் ஒரு சோத்து இலை, பிரியாணி இலையும் நீங்கள் போட்டுட்டு முந்திரி பருப்பு வந்து மூடி வச்சு பாருங்கள். இது வந்து உங்களுக்கு காரல் தன்மையும் வராது, நமக்காமையும் இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எலுமிச்சப்பழம் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சோம்னா அதை அப்படியே வைக்க வைக்க ரொம்ப காஞ்சி போயிடும். இந்த எலுமிச்சப்பழம் வந்து காயாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக வந்து எண்ணெய் எடுத்துக்கோங்க, குக்கிங் ஆயில் தான். அதை எடுத்துகிட்டு லெமன் மேலே இந்த மாதிரி பூசுங்க. இந்த மாதிரி லெமன் மேலே வந்து நம்ம லைட்டாக வந்து குக்கிங் ஆயில் பூசிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா நீண்ட நாளைக்கு லெமனு அப்படியே சுருங்காமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நீங்கள் இன்றைக்கி வாங்கிட்டு வந்த மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். உங்களுக்கு எலுமிச்சப்பழம் கொஞ்சம் கூட காயாது. இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். எலுமிச்சப்பழம் சீசனில் வந்து நம்மளுக்கு அதிகமாக எலுமிச்சப்பழம் கிடைக்க பார்த்து அந்த எலுமிச்சப்பழத்தை நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இல்லைனா நார்மலாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டு வச்சதுனால இந்த மாதிரி காஞ்சிடும். எலுமிச்சப்பழத்தை வந்து நம்ம கப்ஸா இல்லை அரேபியன் ரைஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு என்ன டிப்ஸ்ன்னு பார்க்கலாம். இந்த டிப்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான். மழைக்காலங்களில் நம்ம மாவு அரைச்சி வச்சோம்னா எத்தனை ஹவர் வச்சாலும் புளிக்காது. புளிக்காத மாவை எப்படி புளிக்க வைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். எல்லாம் வந்து தண்ணி கொதிக்க வச்சு நான் எடுத்துகிட்டு வந்தேன். அதை வந்து இந்த மாதிரி அகலமான யானத்தில் வந்து ஊற்றிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம மாவை அரைச்சி புது மாவை எடுத்து வச்சிட்டோம்னா சும்மா புளிச்ச மாவு கலந்து தூக்கி இப்படி வச்சிட்டிங்கன்னா 1/2 ஹவரில் வந்து மாவு உங்களுக்கு புளிச்சு சூப்பராக வந்துடும். நான் ஒரு 1/2 ஹவர் சென்று காட்டுறேன் பாருங்கள். நல்லா கொதிக்குது தண்ணி. அந்த தண்ணியை வச்சுட்டு நான் மூடி வச்சிடுறேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். மழைக்காலங்களில் நம்மளுக்கு எமர்ஜென்சியாக மாவு புளிக்க வைக்கணுன்னா இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு 1/2 ஹவர் சென்று நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். மாவு எந்த அளவுக்கு சூப்பராக புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். நம்மளுக்கு மாவு வேணும் அவசரமானா நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். வெயில் காலங்களில் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு மாவு புளிச்சிரும். இல்லை நம்ம முன்கூட்டியே ஒரு 4 ஹவர் அரைச்சி வச்சா கூட தானாக புளிச்சிரும். ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இந்த டிப்ஸை. 4வது டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சிக்கன் பொரிச்ச வானல் பார்த்திங்கன்னா ரொம்ப எண்ணெய் பிசுப்பாக இருக்கும். அந்த எண்ணெயை வந்து எப்படி ஈஸியாக எடுக்கலாம் தான் இந்த டிப்ஸ் பார்க்க போகிறோம். கொஞ்சமாக வந்து கோதுமை மாவோ மைதா மாவோ எடுத்து அந்த வானலில் தூவிக்கங்க. நம்ம எண்ணெய் பலகாரம் செஞ்ச வானலாக இருந்தாலும் சரி, இல்லைனா சிக்கன் ஃப்ரை பண்ண வானலாக இருந்தாலும் சரி, அந்த வானலில் வந்து நம்ம அப்படியே வாஷ் பேசனில் போட்டு கழுவுனோம்னா நம்ம வாஷ் பேசன்லாம் வீணாக போயிடும். எண்ணெய் பிச்சுப்பு அதிகமாக ஆகிடும். அதுவும் இல்லாமல் தண்ணி போட்டு கழுவ போனாலும் ரொம்ப நேரம் எடுக்கும் வானல் கழுவுறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் மாவை போட்டு நல்லா பெரட்டி இருக்கிற எண்ணெயை வந்து ஈஸியாக எடுத்துரும். இந்த மாவு எடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் டிஷ்யூ பேப்பர் போட்டு நல்லா துடைச்சிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக வந்து சோப்பு கொடுத்து கழுவி வச்சிங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு இருக்கும் வானல். கழுவுறதுக்கும் ரொம்ப சிரமமாக இருக்காது. இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா மிக்ஸி யூஸ் பண்ணுற பலருக்கும் தெரியாத ஒரு டிப்ஸு தான் நான் சொல்ல போகிறேன். மிக்ஸியை வந்து எப்படி எந்த அளவுக்கு நம்ம வந்து க்ளீன் பண்ணணும், எவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வருடத்துக்கு கழுவாத மிக்ஸியாக இருந்தால் கூட நான் சொல்கிற இந்த சொல்யூஷனை வச்சு உங்களுக்கு சூப்பராக பலன்னு மாறிடும். பார்த்தே உங்களுக்கு பலன்னு மின்னும். நீங்களே வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி வந்து மிக்ஸியை வந்து பளிச்சுன்னு க்ளீன் பண்ணலான்னு. இன்றைக்கி வாங்கின மாதிரி பலன்னு இருக்கும். அதுக்கு வந்து நான் எடுத்துருக்கிறது இந்த மாதிரி ஒரு சின்ன யூஸ் பண்ண டப்பா. அதில் வந்து வினிகரை வந்து 1/4 டம்ளர் ஊற்றிக்கிட்டேன். அது கூடவே லெமன் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிட்டேன். இதில் 1/4 டீஸ்பூன் வந்து சோடா உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இது கூடவே வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு சூப்பரான ஒரு சொல்யூஷன் பார்த்தாங்கன்னா ஷாம்பு தான். ஷாம்பை போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்களேன். அந்த மிக்ஸி எந்த அளவுக்கு பளிச்சுன்னாவது. இதே மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ரொம்ப நாள் பட்ட இருக்க அழுக்க கூட நீங்கள் பலன்னு ஆக்கலாம். ஷாம்பு வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு உதவுது. என் மிக்ஸி ரொம்ப நாளாக அழுக்காகவே இருக்குது. நான் யூஸ் பண்ணது மிக்ஸி. இது எப்படி எந்த அளவுக்கு பலன்னு ஆகுது பாருங்கள்.
எல்லாமே காஞ்சி போய் வந்து உங்களுக்கு சுத்தமாக அழுக்கு விடுற நிலமையிலேயே இல்லை. தூக்கி போடுற அளவுக்கு தான் மிக்ஸி இருக்குது. அது எந்த அளவுக்கு இது பளிச்சுனாக்கும். அதே மாதிரி நான் கொஞ்சமாக இதில் வந்து ஒயிட்னர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம துணிக்கெல்லாம் ஒயிட் ஆக்கிறதுக்கு போடுவோம்ல, அந்த ஒயிட்னர் தான் நான் ஆட் பண்ணுறேன். ஒயிட் துணிக்கு போடக்கூடிய ஒயிட்னர் தான். நான் இது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆட் பண்ணோம்னா நம்ம வந்து தொட பார்த்து அழுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து லைட்டாக தேய்ச்ச உடனேயுமே நம்ம அழுக்கெல்லாம் வெளியே வந்துடும். அதுக்காக தான் நான் இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். இந்த லிக்விடை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மிக்ஸி. இப்போ எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன கரண்டி எடுத்துக்கோங்க. அந்த கரண்டி வந்து செப்பலாக இருக்கணும். அதில் இந்த மாதிரி பேப்பர் சுற்றிக்கோங்க. எந்த பேப்பர் இருந்தாலும் பரவாயில்ல. நான் க்ளீன் பண்ணுற பேப்பர் தான் சுற்றிருக்கேன். அந்த பேப்பர் சுற்றிக்கிட்டு இந்த மாதிரி லிக்விடை வந்து தொட்டு தொட்டு உள்ளே ஃபுல்லாக நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். மிக்ஸில் வந்து கேப் இருக்கிற இடத்துல, சந்து இருக்க இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி மிக்ஸி ஃபுல்லாகவே இந்த லிக்விடை போட்டு அப்ளை பண்ணி ஒரு 3 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் வந்து கழுவி பாருங்கள். அப்படியே பளபளன்னு மாறிடும். இந்த லிக்விடை வச்சு நீங்கள் மிக்ஸி மட்டும் இல்லை, கிரைண்டர் கூட நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம். சுவிட்ச் பாக்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலாம். கிச்சன் ஐட்டம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலாம். அப்படி ஒரு சூப்பரான லிக்விட் இது. நம்ம வந்து வீட்லேயே செஞ்சுருக்கோம். சூப்பராக பளபளன்னு ஆக்கி கொடுக்கும். இந்த மாதிரி வந்து இந்த சந்தில் கூட இந்த மாதிரி சின்ன கரண்டியை விட்டு நல்லா வந்து உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துடுங்க. ரொம்ப ஈஸியாக வரும். நம்ம ஊற வச்ச பிற்பாடு உள்ளே இருக்கிற அழுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். நீங்களே வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இந்த சந்துக்குள்ளே போயிட்டு அழுக்கு பூந்துக்கிறதாலேயே அந்த காற்று வந்து வெளியில் அடிக்கலைனாலே லிப்பர் ஆகிறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. அதனால் அந்த சந்துக்குள்ளே அழுக்கு வராத அளவுக்கு பார்த்துக்கங்க. இந்த மாதிரி கரண்டியை வச்சோ இல்லைன்னா கத்தியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மிக்ஸி வந்து அடிக்கடி லிப்பர் ஆகாது. சந்துக்குள்ளே இருக்கிற அழுக்கால தான் பெரும்பாலும் காயில் வந்து சூடேறி லிப்பர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி வீட்டில் வந்து வோல்டேஜ் அதிகமாக வந்தாலும் சரி, கம்மியாக வந்தாலும் சரி, நம்ம மிக்ஸி பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதையே நம்ம வந்து பார்த்து சரி பண்ணிக்கணும். ப்ளக்கை வந்து நம்ம வந்து ப்ரெஷ்ஷால் வச்சு இந்த அழுக்கெல்லாம் எடுத்துடலாம். ப்ளக்லேயும் நம்ம வந்து கை வைக்கிறதெல்லாம் அடிக்கடி அழுக்காகும். அதையும் வந்து இந்த மாதிரி ப்ரெஷ்ஷால் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். மிக்ஸி நின்றுட்டா கூட சம்டைம் வந்து நமக்கு லோடு அதிகமாக இருந்தால் கூட கெரண்ட் லோடு அது வந்து மிக்ஸியோட பீஸ் போடுறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதனால் பீஸை வந்து திறந்து பார்த்து அதை வந்து சரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மிக்ஸி வந்து ரிப்பேர் ஆகாமல் இருக்கும். அப்பப்போ பீஸ் போயிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் நல்லா எல்லாத்தையும் ஊற விட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டேன். தலையிலையும் வந்து நல்லா அழுக்கும் எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் பேப்பரை எடுத்துக்கிட்டு வெறும் டிஷ் பேப்பரை எடுத்து நான் வந்து தொடச்சி எடுத்துக்க போகிறேன். நம்ம போட்ட எல்லா சோப்பையும் க்ளீனாக தொடச்சி எடுத்துக்கணும். அந்த சந்துக்குள்ளெல்லாம் தண்ணி போனதெல்லாம் இந்த பேப்பரால் க்ளீனாக தொடச்சி எடுத்துக்கிட்ட பிற்பாடு நம்ம வந்து அதுக்கப்புறமா நம்ம ஒரு லைட்டான சுடு தண்ணியை எடுத்துகிட்டு வந்து துடைக்கணும். லைட்டாக சூடாக இருக்க தண்ணியில் தான் மிக்ஸியை துடைக்கணும். இந்த மாதிரி ஒரு வைப்ஸ் எடுத்துக்கோங்க. லைட்டான சூடு தண்ணி எடுத்து அதை தொட்டு தொட்டு இந்த மாதிரி துடைச்சிங்கன்னா மிக்ஸி பார்த்திங்கன்னா பளபளன்னு ஆகிடும். உங்கள் எப்பேற்பட்ட பல வருஷத்து மிக்ஸியாக இருந்தாலும் கழுவாத மிக்ஸியாக இருந்தாலும் ஒரே நாளில் நம்ம பளபளன்னு ஆக்கி க்ளீனாக ஆக்கிடலாம். மிக்ஸியை நம்ம எப்பவும் க்ளீனாக வச்சுக்கிட்டு மிக்ஸி ஜார் வந்து நல்லா அரைக்கிதான்னு நல்லா செக் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜார் அப்படி அரைக்கலைன்னா ஐஸ் கட்டி போட்டு இல்லை முட்டைத்தோலை போட்டு நல்லா ஷார்ப்பாக்கிக்கோங்க. அப்புறம் இந்த மிக்ஸிக்கு பின்னால் இருக்கிற ரெட்டு வந்து நல்லா அழுத்தி புஷ் பண்ணி உள்ளே தான் இருக்கணும். வெளியே வந்துடுச்சுன்னா மிக்ஸி வந்து ஓடாது, நின்றுடும். இதை வந்து அப்பப்போ ரீசெட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி டப்புன்னு நின்றுச்சுன்னா நீங்கள் பின்னாடி தான் திருப்பி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் தண்ணி தொட்டு மிதமான சூடில் தண்ணி தொட்டு மிக்ஸி தொடச்சி எடுத்துட்டேன். எந்த அளவுக்கு பளபளன்னு மின்னுது பாருங்கள். இந்த லிக்விட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செஞ்சு ட்ரை பண்ணி நீங்கள் மிக்ஸியை வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லை, கிச்சன் அப்ளைன்ஸில் உள்ள எல்லா பொருளையும் இந்த லிக்விடால் நீங்கள் அழகாக க்ளீன் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு டிப்ஸ் போகலாம். இந்த டிப்ஸு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு குக்கிங் டிப்ஸு தான். வெண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைங்களும் நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் வெண்டைக்காய் செஞ்சிங்கன்னா குழந்தைங்க கூட வெண்டைக்காவை விரும்பி சாப்பிடுவாங்க. வானலில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் 2 ஸ்பூனு. எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நார்மலாக வெண்டைக்காவை வெட்டின வெண்டைக்காவை மட்டும் சேருங்க, வேறு எதையும் சேர்க்க வேணாம். வெண்டைக்காவை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து லைட்டாக வதக்கிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொழுப்பு தன்மை விடும். இந்த நேரத்தில் நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் வெண்டைக்காய்க்கு எவ்வளோ உப்பு சேர்ப்பீங்களோ அந்த உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு வதக்கி பாருங்களேன், கொஞ்சம் கொழுப்புன்னு தன்மை அதிகமாக வரும். அப்படி வர பார்த்து நீங்கள் வதக்கிக்கிட்டே இருக்க பார்த்து அது ட்ரைனஸ் ஆகிடும். இந்த மாதிரி வதக்கி எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா நார்மலாக பொரியல் பண்ணுற மாதிரி பொரியல் பண்ணிங்கன்னா வெண்டைக்காய் வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். வெண்டைக்காய் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட வெண்டைக்காவை சாப்பிடுவாங்க. வெண்டைக்காய் வந்து குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தியை வந்து அதிகப்படுத்தும். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு வெஜிடபிள். ஆனால் எந்த பிள்ளைங்களும் இந்த வெண்டைக்காவை சாப்பிட மாட்டாங்க, கொலன்னு இருக்குன்னு. நான் சொல்கிற இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துங்கன்னா கண்டிப்பாக குழந்தையும் சரி, வெண்டைக்காய் வேணான்னு சொல்கிறவங்க கூட இந்த வெண்டைக்காவை சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த பொரியல்.
கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி நீங்கள் வெண்டைக்காய் கிரேவி செய்கிறதுக்கும் நீங்கள் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். வெண்டைக்காய் வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிரேவி செஞ்சு பாருங்கள். அந்த வெண்டைக்காவும் நல்லா கிரேவியும் டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நூல் விடாது. ஒரு மாதிரி கொழுப்பு தன்மை வராமல் இருக்கும். வெண்டைக்காய் பொரியலுக்கு என்னென்ன சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்து நான் வெண்டைக்காய் பொரியல் பண்ணிட்டேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக கொலன்னு இல்லாமல் அழகாக வந்திருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப்ஸை. இந்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உலர்ந்த திராட்சை தான். இந்த உலர்ந்த திராட்சை வந்து இப்போ கடையிலன்னு வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். நம்ம வந்து ஸ்வீட் செய்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் இதில் இரும்பு சத்து நிறைய இருக்குது. பெண்கள் வந்து அதிகமாக காலை டைமில் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வந்து இரும்பு சத்து நிறைய கிடைக்கும். உலர்ந்த திராட்சையை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலே ஒரு மாதிரி ஒட்டிட்டு கொழுப்பு தன்மையாகிடும். வந்து எப்போவுமே ட்ரையாக இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவை தூவிக்கங்க. அரிசி மாவு தூவிட்டு நல்லா வந்து மூடிட்டு நல்லா குலுக்கி விட்டு இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள். உலர்ந்த திராட்சை வந்து எப்போவுமே ஒட்டிக்கிட்டு அந்த கொழுப்பு தன்மை இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் வாங்கிட்டு வந்து பார்த்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நெக்ஸ்ட் ஒரு டிப்ஸ் போகலாம். இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு தான். நம்மளுக்கு வந்து பால் வரக்கூடிய காய்கறிகளை வந்து நம்ம சமைச்சோம்னா அது துவர்ப்பு தன்மை கொடுக்கும். யாருக்குமே கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி காய்கறிகளை வந்து நம்மளுக்கு அந்த துவர்ப்பு தன்மை இல்லாமல் நல்லா டேஸ்டியாக சமைக்க இந்த மாதிரி அரிசி கழுவுன தண்ணியை எடுத்துக்கோங்க. இந்த அரிசி கழுவுன தண்ணியில் அதை போட்டு நம்ம 1 நிமிஷம் கழுவிட்டு நல்லா பிசைஞ்சு கழுவிட்டு நீங்கள் குக்கிங் பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்டியாக இருக்கும். முக்கியமாக வந்து பால் வரக்கூடிய காயின்னு பார்த்தீங்கன்னா பப்பாளிக்காய், அத்திக்காய் இதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் இதில் பால் வருதுன்னு நிறைய பேர் வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க குக்கிங் பண்ணி. நம்மளுக்கு டயட்டில் இருக்குன்னு வச்சுனாலும் சரி, நம்மளுக்கு இரும்பு சத்து அதிகப்படுத்தணுன்னாலும் சரி, பப்பாளிக்காய், அத்திக்காய்லாம் ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த காயை வந்து இந்த மாதிரி நீங்கள் கழுவிட்டு நீங்கள் பொரியல் பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். சொன்ன இந்த வீட்டு குறிப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.